மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். உச்சநீதிமன்றத்தின் கெடுவை தொடர்ந்து முடிவை மாற்றுவாரா ஆளுநர் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்தின் எச்சரிக்கையை தொடர்ந்து பொன்முடி விவகாரத்தில் முடிவை மாற்றிக்கொள்வாரா ஆளுநர் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். இப்போ உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இந்த நிலையில ஆளுநருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? அவருடைய முடிவை மாற்றிக்கொள்வாரா இல்ல அதற்கான விளக்கம் அளிப்பாரா? தமிழக அரசு தொடர்பா என்ன திட்டம் வச்சிருக்காங்க? தமிழக அரசை பொறுத்தவரை இன்றைக்கு காலை வரை காத்திருந்தார்கள். ஏதோ பதவி பிரமாணத்திற்கு கவர்னர் அழைப்பாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பில் காத்திருந்ததாக சொல்லப்படுகிறது. முதலமைச்சருடைய பிரச்சார பயணமும் இன்று மாலை 4 மணிக்கு தான் அவர் சென்னையிலிருந்து திருச்சி விமானம் மூலம் செல்கிறார். ஆனால் இதுவரை ராஜ்பவனிலிருந்து எந்த தொடர்பும் வரவில்லை என்று சொல்லப்படுகிறது. 11 மணிக்கு பதவி பிரமாணம் இருக்கும் என்று முதலில் சொல்லப்பட்ட நிலையில் அது குறித்து இன்னமும் எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் ராஜ்பவன் வட்டாரங்களில் இருந்து வரவில்லை. எனவே உச்சநீதிமன்றத்தில் கவர்னர் தரப்பில் இன்றைக்கு ஒரு பதில் மனு தாக்கல் செய்யப்பட இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. அந்த பதில் மனுவில் என்ன சொல்கிறார் என்பதை நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் தற்போது ஏற்கனவே தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது போன்று தமிழக அரசு ஏதாவது பதவி பிரமாணம் செய்வதாக இருந்தால் தேர்தல் ஆணையத்திடம் ஒரு மனு கொடுக்க வேண்டும். அவர்கள் பரிசீலித்து இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு முடிவை எடுப்பார்கள் என்று சொல்லியிருந்தார். எனவே இது குறித்து சட்ட சிக்கல்கள்லாம் எப்பொழுது தீரும் என்று தெரியவில்லை. இது குறித்து தமிழக அரசுடைய பொதுத்துறை செயலாளர் தலைமையிலான குழுவினரும் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். இது குறித்த விவரம் நமக்கு இன்றைக்கு உச்சநீதிமன்ற விவாதத்தின் போது கூடுதலாக தெரிய வரும். ரமேஷ், இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் கடுமையான ஆட்சேபங்களை தெரிவிச்சிருந்தாங்க. ஆளுநருக்கு சரியான சட்ட ஆலோசனை வழங்கவில்லை அப்படின்றதெல்லாம் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இப்ப இது தொடர்பாக ஆளுநர் சட்ட ஆலோசனை, அதாவது ஏதேனும் ஆலோசனை நடத்தினாரா சட்ட வல்லுநர்களோடு? நிச்சயமாக ஏற்கனவே பொன்முடி அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் 2 அமர்வு கொடுத்த தீர்ப்பு வந்த உடனேயே டெல்லி சென்ற கவர்னர் அங்கேயே சட்ட நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்திதான் 16ஆம் தேதி தேர்தல் தேதி அறிவிக்க பிறகுதான் தமிழகம் வந்தார். வந்த பிறகுதான் இந்த பதவி பிரமாணம் என்பது, அந்த கடிதம் என்பது வெளியானது. அதுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்திலே தமிழக அரசு சார்பில் முறையிட்ட போதுதான் நேற்றைக்கு பல்வேறு கருத்துக்களை தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு பல்வேறு அப்சர்வேஷனை கொடுத்திருந்தாங்க. இந்த நிலையில சட்ட வல்லுநர்களுடன், மத்திய அரசுடைய சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை செய்து கவர்னர் தன்னுடைய விளக்கத்தை இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் கொடுப்பார் என்று தகவல் வெளியாகிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் இன்று இந்த வழக்கு வரும்போது என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ரமேஷ். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.